நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். அம்மா, அத்தை இருக்க மாட்டேன்றாங்க. சந்துரு வந்துட்டான். எங்க? இதோ. சந்துரு, அண்ணா, உனக்கு எத்தனை தடவை நாங்கெல்லாம் ஃபோன் பண்றது? ஏன் ஃபோன் எடுக்கவே இல்ல? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? எங்க போயிருந்த சந்துரு? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கற. என்னாச்சு உனக்கு? எவ்வளவு பதட்டமாயிட்டோம் தெரியுமா நாங்க? டேய், சரி வா. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் உன்கிட்ட பேசணும்னு எத்தனை தடவை ஃபோன் பண்ண? ஃபோனை எடுத்தியா நீ? அப்புறம் நான் மட்டும் ஏன்டா உன்கிட்ட பேசணும்? சரி, நான் விஷயத்துக்கே வரேன். எதுக்கு பாரதி வயித்துல வளர என் குழந்தைய கலைக்க சொன்னீங்க? அவகிட்ட சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சது. இப்ப அதுவா பிரச்சனை? பாரதி கிட்ட சொன்னீங்க தானே? சந்துரு, என்னப்பா ஆச்சு உனக்கு? அம்மா கிட்ட ஏன் குரலை வசதி பேசுற? நீ இந்த மாதிரி பேசுற பையன் கிடையாதே. அப்பா, இங்க வாங்கப்பா. சந்துரு அம்மா கிட்ட சண்டை போடுறான். ஏய், கொஞ்சம் வாய மூடுறியா? நான் சண்டை எல்லாம் ஒன்றும் போடல, நியாயத்தை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏமா அப்படி பண்ணீங்க? டேய், என்னாச்சு? என்ன பிரச்சனை? வாங்க கேளுங்க. உங்க பையன் கோர்ட் மாதிரி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பவும் பதில் இன்னும் வரலையே. உங்க அம்மாட்ட அப்படின்னு கேள்வி கேட்ட? அம்மா பாரதி வீட்டுக்கு போய் குழந்தைய கலைச்சருன்னு மிரட்டிட்டு வந்திருக்காங்க. ஏய், உங்க அம்மா அப்படி மிரட்டுறவளா? நம்புற மாதிரி ஏதாவது சொல்ற? நான் ஒன்னும் யார் முதுகு பின்னாடியும் பேசல. எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு தான் கேட்கிறேன். சொல்லுங்கம்மா, எதுக்கு அப்படி சொன்னீங்க? என்னடா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? யார் அவ? நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? ஓம் பொண்டாட்டி ஸ்வேதா. அந்த பாரதிக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? ஏதோ முன்ன பின்ன தெரியாத, ஊர் பேர் தெரியாத 3வது மனுஷி வயித்துல நம்ம குடும்ப வாரிசு வளரணுமா? வெளியில தெரிஞ்சா அசிங்கம். அது சொந்தக்காரங்க எல்லாம் கை தட்டி சிரிப்பாங்க. இந்த அவமானம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? வேண்டாம். அதனாலதான் கலைக்க சொன்னேன். அம்மா, குடும்பம் மானம் கௌரவம் இதனால எப்படிமா போகும்? எந்த காலத்துலமா இருக்கீங்க? வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் இப்ப சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓ, இங்க பாரு, சட்டத்துக்கு உட்பட்டு முறையா செஞ்சா அது மரியாதையா இருக்கும். ஆனா இதுல ஏகப்பட்ட கொளறுபடி, திருட்டுத்தனம், ஏமாத்து வேலை எல்லாமே நடந்துருச்சு. இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா காரி துப்புவாங்க. சரி, ஸ்வேதா தப்பு பண்ணிருக்கா. ஆனா என்ன இருந்தாலும் பாரதி வயித்துல வளர்றது என் குழந்தை தானே. அதை கலைக்க சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாரு, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அந்த குழந்தைய என்னால ஏத்துக்க முடியாதுடா. நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க, அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை. என்ன கேட்காம, என்ன கன்சல்ட் பண்ணாம அந்த குழந்தைய போய் கல்யாணம் சொல்றது எப்படி நியாயம்? அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சந்துரு, என்ன இது? நீ அம்மா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? நீ முதல்ல ரூமுக்கு போ. இங்க நின்னா பேசி பேசி சண்டை தான் வரும். இருங்க நீ. அவன் எங்கேயும் போக வேணாம், அவன் இங்கே இருக்கட்டும். அவன் என்னதானே கேள்வி கேட்கறான், நானே அவனுக்கு பதில் கொடுக்கறேன். என்னடா கேட்ட? என்ன கேட்ட? எனக்கு உரிமை இருக்கான்னு தானே கேட்ட? சின்ன வயசுல இருந்து உன்னை ஊட்டி வளர்த்து உனக்கு என்ன சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்து உன்னை ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயும் சேர்த்து விட்டது நான் தான். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் செஞ்சிருக்கேன். அம்மாவா உங்க பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி ஏன் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு இல்ல. இது உன்னோட குழந்தை, அதனால நீ மட்டும்தான் முடிவெடுப்ப. அதுல முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல, இவருக்கு உரிமை இல்ல, இந்த வீட்டுல யாருக்கு உரிமை இல்லையா? சரிடா, சரி, நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க சார்? அது ஏன் குழந்தை, என்னோட வாரிசு. பாரதி வயித்துல என் குழந்தை வளர்றதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதனால அது லீகல் ஆயிடுச்சு. பாரதி
என் குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து என்கிட்ட ஒப்படைப்பா. ஏன் பொண்ணே, பாரதி கிட்ட நீ ஏன் அப்படி சொன்ன? நான் சொல்றது இருக்கட்டும், இதுல உங்களோட முடிவு என்ன? அது ஒரு உயிர், அது நம்ம குடும்பத்து ரத்த சம்பந்தப்பட்ட உயிர். அதனால அதை கலைக்க சொல்றதுக்கு எனக்கு மனசு வராது. உங்களுக்கு பெரிய மனசுங்க, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. நீயும் அப்படிதான் சொல்லியிருக்கணும் பொண்ணே. உன் குணமும் அப்படிதான் இருந்திருக்கணும். ஏன் இந்த விஷயத்துல மட்டும் உன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் வினோதமா இருக்கு? வினோதமா தானே இருக்கு, டிராமா மாதிரி இல்லைல்ல? இப்போ நம்ம அந்த குழந்தை வேணும்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தோம்னா ஸ்வேதா மேல இருக்கிற கோவத்துல அந்த குழந்தை வேண்டாம் கலைச்சிருங்கன்னு சொல்லியிருப்பான். இப்போ நான் அப்படி பேசினதுனாலதான் அவன் வாயாலேயே அந்த வார்த்தையை வாங்க முடிஞ்சது. அதனாலதான் அப்படி பண்ணேன். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கவே எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சே. சூப்பர் பொண்ணே. ம். என்னாச்சு பொண்ணே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காளா இல்ல வருத்தமா இருக்காளாங்கிறத அவ சொல்ல வேண்டியதில்லை. அவ முகத்தை பார்த்து நானே கண்டுபிடிச்சிருவேன். சொல்லு. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எனக்கு புரியுது. நீ தான் நினைச்சதை சாதிச்சிட்டல்ல. பாரதி வயித்துல வளர்ற குழந்தைய சந்துரு ஏத்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக டிராமா போட்ட. அந்த டிராமாவும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நீ நினைச்ச ரிசல்ட்டும் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீ பார்ட்டி வச்சுல கொண்டாடணும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச தொங்க போட்டு நிக்கிறிய. ஆனா அவன் பேசுனதை நீங்களும் கவனிச்சீங்கல்ல? இத்தனை வருஷத்துல என்கிட்ட அவன் ஒரு வார்த்தை கூட இப்படி பேசுனது இல்ல. ஆனா இப்ப என் எதிரில நின்னு பேசி சண்டை போடுறான், எதிர்த்து நிக்கிறான். பார்த்தேன். நான் இருக்கேன், ஐஸ்வர்யா அக்கா எல்லாரும் அவனை அடங்கி இருக்க சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கலையே. அவன் அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என்ன பேசினதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்க முடியல. அப்போ நான் பெருசா அவன்கிட்ட காட்டிக்கல. ஆனாலும் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முதல் தடவை ஒன்று எதிர்த்து பேசுறான்ல, அதான் உன்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. அது ஏன் குழந்தை, அதை கலைக்க சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறான். விட்டா என்ன அடிச்சிருப்பான்ல. பொன்னி, அவன் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்ட் தானே? என்ன என்ன கரெக்ட்? உன் பையன் உன்னை எதிர்த்து பேசிட்டா நீ வருத்தப்படுற. ஆனா அங்க அப்படி பேசுனது உன் பையன் இல்லை, நீ கலக்கி சொன்னிய ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட அப்பா. புரியுதா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். சந்துரு ஒரு அப்பாவா என்கிட்ட சண்டை போட்டாங்கிறது தான் ஆறுதலா இருக்கு. ஆனாலும் அவன் குழந்தைய கலைக்கு சொன்னதுனால என்ன அம்மாவே இல்லை இவ ராட்சசின்னு நினைச்சிருப்பான்ல. அவன் மதிப்புல நான் ஒரு படி இல்ல பல படி கீழே போயிருப்பல்ல. பொன்னி, அவன் வாழ்க்கைக்காக, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ற. அதனால அதுல வர்ற வலி வேதனை இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும். வேற வழி இல்லை பொன்னி. அவன் சந்தோஷமா இருக்கான்ல, அது போதும்ல. பொன்னி, சுடுதண்ணி வச்சிருக்க? அண்ணி,
சந்துரு சாப்பிட்டானா? எங்க சாப்பிடறதுக்கே வரல. சாப்பிடவான்னு கூப்பிடுறதுக்கு ரூமுக்கு போனேன். வேண்டவே வேண்டான்ட்டா. எப்படியாவது அவனை நீ சாப்பிட கூட்டிட்டு வாமா. சரிங்க அண்ணி. பாத்தீங்களாங்க, இன்னும் அவன் சாப்பிட வரலையாம். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.